ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிராகன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து நம்ம டேரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து அண்டு ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் டான் 2வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு தான் தெரியுது ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரியே இது இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய காலேஜ் டேஸில் ஒரு கெத்தா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 48 அரியர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் முடிஞ்ச பிறகு ரியாலிட்டியாக அவர் ஃபேஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து அவரை பாதிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதையே. ஆனால் இது அவங்க சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய ஹியூமர்ஸ் கலந்து சென்டிமெண்ட்டாகவும் லவ் ரொமான்ஸ் இது எல்லாமே சூப்பராகவே கலந்து ஒரு பேக்கேஜாக இந்த படத்தை வந்து அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துடைய ரைட்டிங்கை நம்ம சொல்லியே ஆகணும். எங்கெங்கே எந்தெந்த மாதிரியான சீன்ஸை வச்சா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி கரெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து நம்ம டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஏகப்பட்ட தேட்டரிக்கல் சீன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தேட்டரில் ஃபீல் பண்ணால் தான் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவருடைய ஃபஸ்ட்டு படம்னு தெரியாத அளவுக்கு அந்த படத்தில் வந்து அவர் அவ்வளோ ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரியான ஆக்டிங் தான் இந்த படத்துலையும் இருக்குது. நம்ம டேரக்டரே வந்து கேமியோ பண்ணியிருப்பார். அண்டு முக்கியமான ரோலு மிஸ்கின் ப்ளே பண்ணியிருப்பார். அவருடைய ரோல் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கௌதம் வாசுதேவ் மேனன், அப்புறம் விஜய் சித்து, ஹர்ஷத் இவங்களுடைய ரோல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்தது. அண்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான மெசேஜை வந்து இந்த படத்தில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரி சொன்னால் கேட்டுப்பாங்களோ ஸோ அந்த மாதிரியான விதத்தில் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்டு காமெடி எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுதான் முக்கியமான விஷயம் இந்த படத்துலேயே. அண்டு மியூசிக்கை நம்ம சொல்லி ஆகணுங்க. லியான் ஜேம்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து அவர் ஒரு சூப்பரான மியூசிக்கை அவர் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். நம்ம ஒவ்வொரு பாட்டுமே வந்து அந்தளவுக்கு கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதை சீன்ஸாக அவங்க கன்வே பண்ண விதமும் வந்து சூப்பராகவே இருந்தது. மீனிங்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு பாட்டுமே. அதை நம்ம கேட்டாலே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம ஏதோ ஒரு இடத்துல அதான் இதுக்கப்புறம் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணியிருப்போம் சின்னதாக. அந்த தப்பு வந்து நம்ம பண்ண பிறகு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு நம்மளை வந்து கில்ட்டாக உணர வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பு கொடுக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு காலேஜ்லையுமே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பையனும் இருப்பான். அதே மாதிரி படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பையனும் இருப்பான். இப்படி இருக்கும்போது அந்த படிக்காத பையனை வந்து நிறைய பேர் ஓட்டுவாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி. பட் அவனுக்கு தான் அவனோட ஒரு பெயின் தெரியும். ஏன்னா அவங்க ஃபேமிலி அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அவனுக்கும் ஆசை தான் இப்படிலாம் இருக்கணும், ஊர் சுற்றணும், இந்த மாதிரி கிளாஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அதெல்லாம் வந்து அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷனை வந்து அவன் மைண்டில் வச்சுட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பான். ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவன் ஒரு போரிங்கான கேரக்டராக தெரியும். பட் அவன் லைஃப்பில் வந்து அவன் அதை வந்து முக்கியமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான். இது நமக்கு வந்து காலேஜ் டேஸில் புரியாது. காலேஜ் முடிச்சுட்டு ரியாலிட்டி எப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த விஷயம் வந்து புரியும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ ரோல் இருக்குங்க. அதை நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் கிளைமேக்ஸ் வரும்போது சூப்பராக ஒரு தேட்டிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும். அண்டு மெயினாக நம்ம விஜய் சித்து, ஹர்ஷத் வர ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து கிளாப்ஸு விசில்னு பறக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். சும்மா சின்ன சின்ன ரோல் வச்சு யூஸ் பண்ணாமல் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து அவங்களுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து அதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஹர்ஷத்தும் விஜய் சித்துவும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. ஏன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு எந்த விஷயமும் தோணலை. பட் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது லாஜிக் மீறல்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ வர படத்தில் எதுலேயுமே வந்து நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயும் வந்து சில லாஜிக்கல் மீறல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, ஓகேவா? அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோவா படாது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை பார்ப்பீங்க. பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல மெசேஜ் வந்து உங்களுக்குள்ளே கன்வே ஆகிருக்கும். அது வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பரான விஷயம். எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.